Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கறி குழம்பு சுவையில நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய முளைக்கட்டின பச்சை பட்டாணி வச்சு குழம்பு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, கொஞ்சமா பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துருங்க. இது கூட ஒரு 8 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி விழுதாக எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிடலாம். இது கூட 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பட்டாணியை உரிச்சிட்டு ஒரு ஈர துணியில் நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள்லேயே நல்லா முளைச்சிரும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் தண்ணி கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட முளைக்கட்டின பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.